எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பற்றி சொல்லணுன்னா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 35 கேஜி தான் இருந்தேன், ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி. இப்போ வந்துட்டு நான் ஒரு 50 கேஜி இருக்கேன். இதுக்கு காரணம் வந்து இந்த ஹெர்பல் டேப்லெட் தான். நான் ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல வந்துட்டு டேப்லெட் வாங்கி சாப்பிட்ருக்கேன், பொடி வாங்கி சாப்பிட்ருக்கேன், லேகியம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் வெயிட் கூட்டுறதுக்கு. ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பேப்பரில் ஆட் பார்த்தேன். இந்த கிளினிக்கு வந்துட்டு அதில் ஆட் போட்டிருந்தாங்க வெயிட் கூட்டுறதுக்கு. அப்போது வந்துட்டு அவங்க கிட்ட கால் பண்ணிவிட்டு நான் போயிட்டு அங்கே போய் வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க, வெயிட் கூடுவோம் அப்படி சொல்லுறாங்க. ஆனால் வெயிட் ஏறவே இல்லை. சரி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம், இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கி சாப்பிட்டேன். 2 நாளில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அப்புறம் டக்கு டக்குன்னு ஒரு வாரத்தில் வந்துட்டு வெயிட்டு டக்கு டக்குன்னு கூடிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டேன். ஒயிட்டாக இருந்தாலும் வந்து ரொம்ப ஒல்லியாக நல்லாவே இருக்க மாட்டேன். மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் சப்பையாக ஒடுங்கி இருக்கும், நல்லாவே இருக்காது. அதுக்கப்பிறகு சூப்பராக ஆகிட்டேன், நல்லா இருந்தேன். எல்லாரும் பார்க்கறதுக்கு வந்து இப்போ தான் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இதை சாப்பிட்டதுனால எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சளி ப்ராப்ளம் இருக்கும். தலையெல்லாம் ரொம்ப வலிக்கும், குளிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் கூட என்னால் வாங்கி சாப்பிட முடியாது, அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எப்பவும் போல் குளித்தேன், தினமும் குளிக்க முடிஞ்சுது என்னால். அதில் வந்துட்டு அந்த சளி ப்ராப்ளம் எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாதந்தோறும் எனக்கு பீரியட்ஸ் வரும்போது வந்துட்டு ரொம்ப வயிறு வலி இருக்கும், தாங்க முடியாது. சில வாட்டி வந்து டேப்லெட் போட்டால் தான் அது கேட்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெயினே இல்லை அது சாப்பிட்டதுலேருந்து. அதுக்கு பிறகு வந்துட்டு சரி உடம்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்காது, அப்படி இருந்துச்சு. இதில் வந்து நிறைய வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது நமக்கு. உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது நோய் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபீவர் சளி அந்த மாதிரி எதுவுமே வராது, நல்லா இருந்துச்சு இந்த டேப்லெட் சாப்பிடும்போது. இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த டேப்லெட் போட்டு வெயிட்டு கூடிச்சு. அப்போ வந்துட்டு நான் எப்போ அப்படி ரொம்ப அழகாக இருந்தேனோ அது மாதிரி தான் இப்போவும் அழகாக இருக்கேன் அந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால. பார்க்கவே எல்லோரும் சொல்லுவாங்க, அப்போ இருந்த மாதிரியே நீ இப்போவும் இருக்கியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த ஹெர்பல் டேப்லெட் தான். நிறைய வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால சுறுசுறுப்பாக அப்படி யங்காக அப்படி ரொம்ப இதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். சிலவங்க நிறைய இடத்துல வந்துட்டு வெயிட் கூடுறோம் அப்படி சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. நான் வந்துட்டு எங்கேயோ அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் வந்து எனக்கு வெயிட் கூடிச்சு. இதில் வந்து அதுக்கு பிறகு தான் இதில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சாப்பிட்லாம், இதை எவ்வளோ நாள்னாலும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னுட்டு எனக்கு தோணுச்சு. இப்போ கூட நான் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சிலவங்க வந்துட்டு சில டேப்லெட் சாப்பிட்றதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் கூட இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்டா தான் உங்களுக்கும் புரியும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுக்கு வந்து 100% கேரண்டி சொல்லலாம். ஸோ வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் உண்மை தெரியும்.